10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Volume 2, the 6th lesson, gravitation. Before the classes we completed up to 5 lessons. Now we are going to deal about lesson number 6, gravitation. So gravitation அப்படின்ற வேர்டை நம்ம from the 6th class itself நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ கிராவிடேஷன் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ இந்த கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், ஸோ இதில் யார் யாரெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ முதல்ல கிராவிடேஷன் அப்படின்றது என்ன? So look here, the study of gravitation and its effect on celestial objects spanning last 3 centuries, gravitation is still one of the active areas of research in physics today. Actually நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் கிராவிடேஷன் அப்படின்ற சாப்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கிராவிடேஷனில் நம்ம எதை பற்றிலாம் படிக்கிறோம்? முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம இந்த கிராவிடேஷனில் நம்ம படிக்கலாம். அதே போல் ஸ்பேனிங் லாஸ்ட் 3 centuries, அரவுண்டு பிஃபோர் 300 years அந்த ரேஞ்சஸில் அவங்களுடைய ஸ்பேனிங்கை பற்றி நம்ம படிக்கிறோம். அதே போல் இருந்தாலும் இந்த கிராவிடேஷன் அப்படின்றது இப்போ நாம் ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம சொல்ல வரும் பொழுது நம்மளுடைய லான்ச்சிங் ஆஃப் த சேட்டிலைட், அதே போல் லான்ச்சிங் ஆஃப் த ராக்கெட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த லெசனுடைய கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஆக்சுவலி பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சரில் நமக்கு என்ன மாதிரியான லாஸ் வந்துட்டு டிஸ்கவர் ஆயிருக்கு. ஸோ இதை யார் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கெப்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அப்போ கெப்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் நமக்கு வந்து 3 லாஸை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. த ஃபர்ஸ்ட் லா இஸ் நத்திங் பட் லா ஆஃப் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். செகண்ட் லா அப்படின்றது லா ஆஃப் ஏரியா அண்ட் த தேர்ட் லா அப்படின்றது லா ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல லா ஆஃப் ஆர்பிட்னா என்ன? ஸோ ஆர்பிட் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எர்த் சர்ஃபேஸை பேசுவோம். அதே போல் சன், மூன், ஸோ அதே போல் ஸ்டார்ஸ், பிளானட், இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல வருவோம். அப்போ இங்கே லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் ஆர்பிட்ஸில் பிளானட்ஸ் அப்படின்றது எப்படி நமக்கு மூவ் ஆகுது. யூஸ்வலாக நம்ம எர்த் அப்படின்றது ஒரு சர்க்குலர் பாத், சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் நாட் இன் த சர்க்குலர். எவ்ரி ஒன் நோஸ் எர்த் இஸ் த எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம சொல்லும் போது நம்ம சர்க்குலர் பாத்துன்னு சொல்லிடுவோம், ஆனால் நம்ம இதை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு தான் படிப்போம். அப்போ லா ஆஃப் ஆர்பிட்ஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈச் பிளானட் moves around the sun in an elliptical orbit with the sun at one of the foggy. அப்போ foggy is nothing but it is a plural form of focus. அதாவது focus அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்குலர், foggy அப்படின்னு சொன்னால் அது plural. அப்போ ஃபோக்கஸிங் அப்படின்றது இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம வந்து ட்ரா பண்ணாலும் சரி அதுக்கு ஆரிஜின் அப்படின்றத ஒன்று எடுப்போம். சப்போஸ் இன் மேத்தமெட்டிக்ஸில் கூட நமக்கு சொல்லுவாங்க லெட் அஸ் கன்சிடர் த 5 cm ரேடியஸ், யூஸிங் த 5 cm ரேடியஸ் we have to draw a circle அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5 சென்டிமீட்டரில் 0லிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். அப்போ அந்த 0 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டிமீட்டர் தான் நமக்கு அங்கே ஆரிஜின்.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரிஜனில் தான் நாம் ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ அது போல் இங்கே சன் அப்படின்றத ஒன் ஆஃப் த ஆரிஜன் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆரிஜன்லேருந்து டபுள் ஃபோக்கஸை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்? இங்கே சொல்லும் போது பாருங்கள், ஈச் பிளானட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிளானட்டுமே சன்னை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு வரும். எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு? ஈச் பிளானட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட். அதாவது சன் அப்படின்றது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றுது. சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் பிளானட்ஸு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ சன் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபோகி. அப்போ சன்னை வந்து நம்ம ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சன்னை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் பிளானட்ஸு மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பாருங்கள், டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட். நமக்கு பார்க்கும்போது தெரியும், இட்ஸ் நாட் த சர்க்குலர் ஆர்பிட், இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆஸ் ஏ எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2, சரிங்களா? ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபோகி. அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 தான் ஃபோகி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு கான்செப்டில் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, சன் ஆஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஃபோகி. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் சன்னு. சன்னை வந்து ஒன் ஆஃப் த ஃபோகியா, ஒன் ஆஃப் த ஃபோக்கஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சரி, இப்போ சன்னை வந்து ஃபோக்கஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் நம்ம சொல்லக்கூடிய பிளானட்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், பிளானட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த பிளானட் அப்படின்றது நாட் ஓன்லி ஹியர், இட் இஸ் கோயிங் டு பி ரிவால்விங் ஹோல் ஆஃப் த என்டையர் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். அப்போ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இது ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அப்போ சன் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபோகி. சரி, அப்போ இந்த இடத்துல ஏன்னா என்ன, பின்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும், சரிங்களா? அப்போ இந்த பி அப்படின்றது பெரிகிலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? இது வந்து க்ளோசர் டு த சன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மீனிங்கு? க்ளோசர் டு த சன். அதே போல் இந்த இடத்துல ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அபிகிலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா ஃபார் அவே ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, வேர் த பிளேசஸ் த பெரிகிலியன் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் நத்திங் பட் க்ளோசர் டு த சன். Where the places the aphelion is present, that is far away from the sun, farthest point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதே போல் இதில் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ ஆக்சிஸை நம்ம எப்படி கொடுக்கலாம்? ரெண்டு ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். லுக் ஹியர், இந்த டயக்ராம் A and B are the two axes. A is the major axis, B is the minor axis அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அலாங் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸ் அப்படின்றது அலாங் த வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃபோக்கஸ் 1 அப்படின்றத சன்னாக நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். வாட் அபவுட் த ஃபோக்கஸ் 2? ஏன்னா நம்ம ரெண்டு ஃபோக்கஸ் எடுத்துருக்கிறோம். அந்த ரெண்டு ஃபோக்கஸ் தான் நமக்கு இங்கே ஃபோகி அப்படின்ற வேர்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃபோக்கஸ் 1லேருந்து ஃபோக்கஸ் 2க்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிருக்கோ அந்த ஸ்பேஸை நம்ம கவர் பண்ணுறது தான் இந்த பிளானட் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ மைனர் ஆக்சிஸ் அப்படின்றது வெர்டிக்கல் ஆக்சிஸு, மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் ஆக்சிஸு. ஏ அப்படின்றது அபிகிலியன், பி அப்படின்றது பெரிகிலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸில் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு பிளானட் வந்து சன்னை ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை தான் இன்ஃபேக்ட் போத் கோப்பர்னிக்கஸ் அண்டு Ptolemy considered planetary orbits to be circular அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோப்பர்னிக்கஸ் அண்ட் பிலானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து பிளானட்டரி ஆர்பிட்ஸ் அப்படின்றது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு வந்து கான்ட்ரவர்சியை கன்சியூம் பண்ணிவிட்டு கெப்லர் அப்படின்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட் கெப்லர் டிஸ்கவர்டு தட் த ஆக்சுவல் ஆர்பிட் ஆஃப் த பிளானட்ஸ் ஆர் எலிப்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான மாறுபட்ட கான்செப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு இடங்களில் நமக்கு சொல்லியிருந்தாங்க.
அப்படி சொல்லும் பொழுது கெப்லர் மட்டும்தான் அவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா the planets are revolving around the sun only in the elliptical orbit அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கோப்பர்னிக்கஸ் அண்ட் பிளானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை இது வந்து சர்க்குலர் ஆர்பிட் தான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் ஆர்பிட்ஸ் உடைய கான்செப்ட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லா ஆஃப் ஏரியா அப்படின்னா என்ன? லுக் ஹியர் த ரேடியல் வெக்டர். அப்போ ரேடியல் வெக்டர் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக சொல்லும் போது ரேடியஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ அது எப்படி எடுத்திருக்காங்க? த லைன் ஜாயினிங் த சன் டு எ பிளானட். சன்னுக்கும் பிளானட்டுக்கும் ஒரு லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் தான் நமக்கு ரேடியல் வெக்டராக இருக்கும். அந்த லைன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரேடியல் வெக்டர் அப்படின்றது நம்ம என்னன்னு கொடுக்கலாம்? The radial vector sweeps equal areas in equal intervals of time. Equal areas in equal intervals of time. அப்போ ஏரியா அப்படின்னா நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? அந்த ரேடியல் வெக்டர் அப்படின்றது இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயக்ராமில் பார்க்கும் பொழுது சன்னுக்கும் பிளானட்டுக்கும் ஒரு லைன் ஜாம்ப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட். இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இதுதான் சன்னு, இந்த பாயிண்ட்டை நம்ம பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த சன்னிலிருந்து பிளானட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த லைன் தான் ரேடியல் வெக்டராக இந்த இடத்துல இருக்குது. அந்த ரேடியல் வெக்டர் அப்படின்றது ஆர் வெக்டார். சரிங்களா? அப்போ சன்னு இது வந்து பிளானட்டு. அப்போ சன்னும் பிளானட்டு இருக்குது. இப்போ இந்த பிளானட் அப்படின்றது சன்னை மையமாக வச்சுக்கிட்டு சன்னை ஒன் ஆஃப் த ஃபோக்கியாக எடுத்துக்கிட்டு ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆக போகுது. அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 month டைம் டூரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 1 month டைம் டூரேஷனில் பிளானட்டுடைய மூமெண்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ பிளானட்டுடைய மூமெண்ட்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட் இனிஷியலாக எந்த இடத்துல இருக்குது? ஸோ கன்சிடர் திஸ் போர்ஷன் இஸ் த இனிஷியல் போர்ஷன் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் 1 month இட் மூவ்ஸ் ஹியர். அப்போ இங்கேருந்து ஆல்ரெடி நம்ம சன்னுக்கும் ஒரு பிளானட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ஃபைனல் போர்ஷன் ஆஃப் த பிளானட்டுக்கும் சன்னுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அப்படி ட்ரா பண்ணி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ஷேடட் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷேடட் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டெல்டா டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைமை இந்த பிளானட் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அவங்களுடைய டிஸ்டன்ஸை சொல்லும் போது இங்கே பாருங்கள். அப்போ சன்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது வந்து 1 monthக்கான இனிஷியல் பொசிஷனு. அதே போல் இனிஷியல் அப்படின்றது இதுன்னா இது ஃபைனல். அப்போ இந்த ஏரியா யார்? இது வந்து கவர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 1 month டைம் டூரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏரியாஸை கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுறோம். அப்போ போத் ஏரியாஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? அதாவது சன்னுடைய பொசிஷனு இனிஷியல் டு த ஃபைனல் மூமெண்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ அதே டைமு இந்த சன்னும் பிளானட்டும் எடுத்திருக்கு. ஸோ போத் ஆர் கவர்டு இன் ஈக்குவல் டைம் இன் ஈக்குவல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதான் எழுதியிருக்கோம் போத் ஏரியாஸ் ஆர் ஈக்குவல் டெல் ஏ. சின்ஸ் த பிளானட்ஸ் ரிவால்வ் ஃபாஸ்டர் வென் தே ஆர் நியரர் டு த சன். இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது ஒரு பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே வருது. அந்த ரிவால்வ் ஆகிட்டே வரக்கூடிய பிளானட்டு பக்கத்தில் வரும்பொழுது ரொம்ப வேகமாக சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளானட்ஸ் ரிவால்வ், த பிளானட்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர் வென் தே ஆர் நியரர் டு த சன். அதாவது சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது பிளானட்ஸ் வந்து வேகமாக சுற்றுது. அதுவே அண்ட் ஸ்லோவர் வென் தே ஆர் ஃபர்தர் ஃப்ரம் இட். அதாவது இப்போ இங்கே பிளானட் இருக்குது. இந்த பிளானட்டு இந்த பொசிஷனில் இருக்கும்போது எப்படி ரிவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஸ்லோவர் பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த பிளானட் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வந்து சன்னுக்கு நியராக மேபி வரும் பொழுது இட் ட்ராவல் வெரி ஃபாஸ்டர் பிகாஸ் இட் இஸ் நியரர் டு த சன். அப்போ வேர் த பிளேசஸ் த சன் இஸ் நியரர் டு த பிளானட் மீன்ஸ் ஆர் வேர் த பிளேசஸ் த பிளானட் நியரர் டு த சன் மீன்ஸ் இட் ட்ராவல் வெரி ஃபாஸ்டர். Far away from the sun means it travel furthest, slower, like that. So it cover equal area in equal interval of time அப்படின்னு சொல்லுங்க. அதனால தான் அதை எப்படி எடுத்திருக்கோம்? டெல்டா ஏ பை டெல்டா டி அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ டெல்டா ஏ பை டெல்டா டி அப்படின்றது ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணணும் இல்லையா? அப்போ டெல்டா ஏ அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா டி அப்படின்றத டைமாக எடுத்துக்கலாம். அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆக்டிங் ஹியர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது வந்து லா ஆஃப் ஏரியா அப்படின்ற கான்செப்டில் நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா லா ஆஃப் ஏரியாவை பற்றி சொல்லும் பொழுது the radial vector it is going to be sweeps equal areas in equal interval of time அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது law of period அப்படின்னு சொல்கிறோம். இப்போ law of periodனா என்ன? It relates with the time period. So the statement is the square of the time period of revolution of a planet around the sun in its elliptical orbit is directly proportional to the cube of the semi-major axis of the ellipse. So இங்க என்ன சொல்லியிருக்கோம்? time period of the revolution உடைய square, அதாவது square of the time period. Look here in expressionல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். t square அப்படின்றது square of the time period of the revolution. இது யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு? It is directly proportional to the cube of the semi-major axis. ஆல்ரெடி நம்ம மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா ஏன்ற லெட்டரை டிட்டர்மைன் பண்ணோம். அப்போ ஏன்ற லெட்டரை இங்கே வந்து கியூப்ல எழுதியிருக்கோம் ஏ கியூப் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏ கியூப் அப்படின்னு சொன்னால் கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். டி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். ஸோ த லா ஆஃப் பீரியட் ஸ்டேட்ஸ் தட் the square of the time period is directly proportional to the cube of the semi-major axis of the ellipse அப்படின்னு சொல்லலாம். While cancelling the proportionality symbol, we have to use a constant. That constant is known as t square by a cube அப்படின்னு எழுதலாம். எப்படி சார்? இந்த proportionality symbol நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் ரீப்ளேஸ் ஆகும், கூடவே ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். அப்போ t square is equal to constant into a cube அப்படின்னு எழுதலாம். What is that? t square is equal to constant into a cube. அப்போ அந்த a cube அப்படின்றது கான்ஸ்டன்ட்டோட ப்ராடக்டில் இருக்குது, அது ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ அது எப்படி எழுதலாம்? t square by a cube equal to constant. What is that? t square by a cube equal to constant அப்படின்னு சொல்லலாம். அப்போ t square by a cube is nearly a constant. அப்போ என்ன மீனிங்கு? t square by a cube அப்படின்ற வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை கன்சியூம் பண்ணலாம். அப்போ லா ஆஃப் பீரியட் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் த செமி மேஜர். யாருக்கு? ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். t square proportional to a cube. So up to this we deal about the Kepler law of planetary motion. அப்போ அதில் 3 லா சொல்லியிருந்தாங்க. ஒன்று லா ஆஃப் ஆர்பிட், ரெண்டாவது லா ஆஃப் ஏரியா, மூணாவது லா ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நமக்கு வந்து நியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் வந்துட்டு யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இது நீங்கள் ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதை வந்து நம்ம வால்யூம் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு லெசனில் நேச்சர் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்ற லெசன் நம்ம படிக்கும்போது அதில் சொல்லியிருப்போம். நேச்சர் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? அந்த லெசன்லையும் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை பற்றி படிக்கும்போது இதை பேசியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னால் இதில் யார் யாரெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் we have to consider two masses of the bodies. Let us consider two mass of the body. என்னென்ன எடுக்கலாம்? Here m1 and m2 are the two mass of the bodies. m1 அப்படின்றது யாரு? one of the mass of the body. m2 அப்படின்றது another mass of the body. So both the mass of the bodies are separated by a distance of r அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது m1 and m2ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாஸ் ஆஃப் த பாடியை r அப்படின்ற டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ both the bodies are separated by a distance of r. What will happen? So it becomes as universal law. So the universal law we have to call. ஸோ இந்த இடத்துல நம்ம m1 m2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாஸ் ஆஃப் த பாடியை r அப்படின்ற டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். எப்படி இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்?
Look here, both the masses are separated by a distance of r. We have to express the statement of the universal law of gravitation given by Newton. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ the external force அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த force of attraction or the repulsion அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல attractional force தான் நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ the force of attraction is directly proportional to the product of the masses of the body. Product of the masses of the body. அப்போ product of the masses of the bodyனா இங்கே ஆக்சுவலி யார் யாரெல்லாம் இருக்காங்க, m1 m2ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு masses of the body இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, F is directly proportional to m1 m2. எப்படி சொல்லலாம், F is directly proportional to m1 m2. அப்போ m1 m2 ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா கேபிட்டல் F அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லுவோம். சரி, அப்போ செகண்ட் டேர்மில் டிஸ்டன்ஸை பற்றி பேசும் பொழுது the force of attraction is inversely proportional to the square of the distance. What is that? The force of attraction is inversely proportional to the square of the distance அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் F is directly proportional to m1 m2. செகண்ட் ஸ்டெப்பில் F is directly proportional to 1 by r square அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதுனா எப்படி சொல்லுவோம், F is directly proportional to m1 m2 by r square. அப்போ ரெண்டு ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா F is directly proportional to m1 m2 by r square அப்படின்னு சொல்லுவோம். While cancelling the proportionality symbol, we have to use a constant. That constant is called as G. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு தான் என்ன பேர், G அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ Gனா யாரு, G is a constant. That constant is nothing but universal law of gravitation. That constant is nothing but universal law of gravitation. அந்த G யோட வேல்யூ என்ன, 6.67 into 10 to the power of minus 11 Newton meter square by kilogram square அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம லெசன் நம்பர் 1ல் டைமென்ஷனல் அனாலிசிஸில் கூட படிச்சிருக்கிறோம். அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் இது வந்து ஆக்சுவலி எஸ்ஐ யூனிட்டாக இருக்கும். இந்த எஸ்ஐ யூனிட்டை சிஜிஎஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் ஈக்குவலாக வரும் அப்படின்றத by using the dimensional formula we are going to prove it அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், proportionality symbol கேன்சல் பண்ணுறோம். while cancelling the proportionality symbol we have to use a constant. That constant is called as G. This constant is known as universal law of gravitation அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ proportionality கேன்சல் பண்ணக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணது G. அப்போ என்ன சொல்லியிருப்போம், F is equal to capital G into m1 m2 by r square. So this is the force of attraction in the form of scalar notation. Scalar formula நமக்கு கிடைக்கக்கூடிய force of attraction அப்படின்றது யாருன்னா F is equal to capital G into m1 m2 by r square. இதையே நம்ம வெக்டர் நோட்டேஷனுக்கு மாற்றணும் இல்லையா, அப்போ வெக்டர் நோட்டேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா we have to use the unit vector. அதை தான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கோம் பாருங்க, m1 m2ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாஸ் ஆஃப் த பாடியை ஆர் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் வெக்டருடைய ஆக்டிவேஷன் எங்கே இருக்குது, ஃப்ரம் m1 to m2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆர் கேப்பை பற்றி நம்ம லெசன் நம்பர் 2ல் படிச்சிருக்கிறோம். ஆர் கேப் அப்படின்றது in terms of the position vector is in the name of along the x, y and the z axis அப்படின்னு சொல்லுவோம். So we can call r square equal to x square plus y square plus z squareன்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து நம்ம வெக்டர் ஃபார்முக்கு மாற்றும் பொழுது f vector is equal to minus g into m1 m2 by r square into r cap அப்படின்னு சொல்லலாம்.